கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களை வேத வார்த்தைக்கு அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளின் தியானத்துக்கென்று 2 நாளாகம புத்தகம் 32ஆம் அதிகாரம் 7, 8 இந்த 2 வசனங்களையும் நாம் எடுத்துக்கொள்ளுவோம். 7வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். அசிரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவனோடு இருக்கிறது மாம்சபோயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். பிரியமானவர்களே, இந்த வேத பகுதி பார்ப்போம் என்று சொன்னார். எசேக்கியா யூத ஜனங்களோடு கூட, இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட கர்த்தருக்குள்ளாக அவர்களை நம்பிக்கை வைக்கும்படி அவர்களை திடப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே அசிரியா தேசத்து ராஜாவாகிய சனகரிப்பு யூதாவுக்கு விரோதமாய் யுத்தம் செய்யும்படியாக வருகிறதை நாம் பார்க்கிறோம். சனகரிப்பு அநேக தேசங்களை யுத்தம் செய்து சிறைப்பிடித்து அவர்களை வரி செலுத்தும்படி, அவனுக்கு அடிமையாக இருக்கும்படி அவன் நடத்தி கொண்டு வந்தான். இப்பொழுது பிரியமானவர்களே, யூதாவுக்கு விரோதமாக யுத்தம் செய்து அவர்களை அடிமைப்படுத்தும்படியாக வந்து நிற்கும்போது எசேக்கியா கர்த்தருக்குள்ளாக தன்னை திடப்படுத்தி கொண்டு, பிரியமானவர்களே, அந்த யூத ஜனங்களையும் அவன் திடப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி இருந்தும் பிரியமானவர்களே, அங்கே 10வது வசனத்திலே பார்க்கிறோம், நீங்கள் எதின்மேல் நம்பிக்கையாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி எருசலேமிலே இருக்கக்கூடிய ஜனங்கள் சுற்றிலும் அவன் முற்றுகை போட்டு இருக்கும்போது அவன் அங்கே கேள்வி கேட்கிறதை பார்க்கிறோம். என் கைக்கு தப்புவும்படியாக எந்த ஜாதியிலாவது அவர்களுடைய தேவர்கள் தப்புவித்தார்களா? உங்களுடைய தேவன் உங்களை என் கைக்கு தப்புவிக்க கூடுமோ என்று 15வது வசனத்திலும் 14வது வசனத்திலும் நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 2வதாக அவன் சொல்லுகிறது என்ன? இந்த எசேக்கியா உங்களை வஞ்சிக்கவும் உங்களை போதிக்கவும் இடம் கொடுக்க வேண்டாம், நீங்கள் அவனை நம்பவும் வேண்டாம் என்று சொல்லி, பிரியமானவர்களே, எருசலேமில் இருக்கக்கூடிய ஜனங்களை அவர்கள் கலங்க பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, 20வது வசனத்திலே அங்கே எசேக்கியா தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவோடு கூட சேர்ந்து தேவனை நோக்கி பிரார்த்தனை செய்கிறான். வானத்தை நோக்கி அபயம் இடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசிரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த வேத பகுதி பிரியமானவர்களே, 2 ராஜாக்கள் 19:35 நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அந்த தேவ தூதன் 180,000 பேரை ஒரே இரவிலே கொன்று போட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 22வது வசனத்திலே கர்த்தர் அவர்களை ஆதரிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதாவது எசேக்கியாவையும் எருசலேமின் குடிகளையும் இந்த அசிரிய ராஜாவுக்கு விரோதமாக ரட்சித்து அவர்கள் சுற்றுப்புறத்தாருக்கு அவர்களை விலக்கி ஆதரித்து நடத்தினார் என்றும் நாம் பார்க்கிறோம். 23வது வசனத்திலே சகல ஜாதிகளின் பார்வைக்கும் பிரியமானவர்களே எசேக்கியாவை
மேன்மைப்பட்டவனாக அவனை விளங்க பண்ணுகிறார் என்று சொல்லியும் நாம் பார்க்கிறோம். அநேகர் கர்த்தருக்கென்று எருசலேமிலே காணிக்கைகளையும் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு உச்சிதங்களையும் கொண்டு வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த வேத பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறது என்ன? பிரியமானவர்களே, இவ்வுலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களிலே இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறது போல, பிரியமானவர்களே, இந்த சனகரிப்பு போன்றதான நமக்கு விரோதமாக, நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக, நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, வேலை ஸ்தலத்திலே, குடும்பத்திலே, வெளி இனஜன பந்துக்கள் மத்தியிலே காணப்படுகிற எந்த ஒரு சத்துருவாய் இருந்தாலும் சரி, நாம் அவர்களுக்கு பயப்படாமலும் கலங்காமலும் திடன் கொண்டு தைரியமாக இருப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராயிருக்கிறார், நமக்கு துணை நிற்கிறவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி நாம் விசுவாசத்தினாலே நம்முடைய இருதயத்தை தேற்றும்போது கர்த்தர் நமக்காக ஒரு தூதனை அனுப்புகிறவராயிருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, நமக்கு விரோதமாய் இருக்கக்கூடிய சத்துருக்களை மேற்கொள்ளவும், நம்மை ஆதரிக்கவும், நம்மை மேன்மை பாராட்டத்தக்கதாக உயர்த்தவும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே சகல ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கிருபையாய் அருளுகிறவராய் இருக்கிறார். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த எசேக்கியாவினுடைய வாழ்க்கையிலே நீர் நன்மை செய்தது போல இதோ உம்மை நோக்கி பார்க்கிற தேவ பிள்ளைகள் உம்முடைய வார்த்தையை நம்பி நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்காக நீர் யாவற்றையும் செய்து முடிப்பீர் என்கிற விசுவாசத்தோடு கூட இருக்கிற இவர்களுடைய வாழ்க்கையிலே நீர் அற்புதங்கள் செய்யும்படியாய், அதிசயங்கள் நடப்பிக்கும்படியாய் உம்முடைய பாதத்தில் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. இவர்களை ஆதரித்து ஆண்டவரே, இவர்களுக்கு மேன்மையும் கனத்தையும் நீர் அருளும்படியாய் செபிக்கிறோம் சுவாமி. எல்லா சத்துருக்களுடைய கைக்கு நீங்களாக்கி இவர்களை உயர்த்தும்படி உம்முடைய பாதத்தில் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை கொள்ளும்படியாய் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் மீது நம்பிக்கை கொள்ளும்படியாய் இவர்களுக்கு வேண்டிய விசுவாசத்தை நீர் அருளும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். God bless you.